அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி 3 வேளை சமைச்சிருவோம். ஆனால் என்ன பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறது தான் பெரிய ஒரு கஷ்டமான வேலை. இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் எல்லாருக்கும் கோல்டு. சரி பெப்பர் சிக்கன் வச்சிடலான்ட்டு பெப்பர் சிக்கன் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கைக்குத்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு டொமேட்டோவையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வாசனை வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோவையும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா பேஸ்ட் ஆகி வரும்போது ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போடணும். பாட்டிலே கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அவ்வளோத்தையும் தலகுப்பரை தட்டிட்டேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் இதில் சேர்த்தலாம். நீங்கள் வேணும்னா போன்லெஸ்ஸும் சேர்த்துக்கலாம். நான் போன் தான் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவோட நல்லா மேரினேட் ஆன உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் போட போகிறேன். சப்பாத்தி போடும்போது எப்போவும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக உள்ளார எண்ணெய் போட்டுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருவேன். திருப்பி 2வது தட்டுவேன். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்ல எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா குக் ஆகிருக்கு. கேஸ்ட் ஆயிலுங்கிறதுனால லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. கிளறி விட்டால் சரியாயிடும். இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே போட போகிறோம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுட்டு அப்புறமா நல்லா காரமாக இருக்கிறதுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக புதினா போடுவாங்க. நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். ஒரு சைடில் சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி இப்போ சாப்பிட போகிறோம். சப்பாத்தியை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே 2 லேயர் வந்திருக்கு பாருங்கள், பரோட்டா மாதிரி. நான் சொன்ன மெத்தடில் சப்பாத்தி தட்டுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரௌனி செஞ்சது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டோம். பால் வந்துருச்சு, பசும்பால். அது இண்டக்ஷனில் போட்டால் நல்லா வற்றி நல்லா ஆடை கிடைக்குன்னு சொல்லி இண்டக்ஷனில் போட்டுருவேன். அப்புறமா மிளகு பால் காய்ச்சுறேன். பனங்கல்கண்டு, அப்புறமா மிளகு, அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு காய்ச்சி இந்த கோல்டுக்கு பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரே மழைனால ரொம்ப கோல்டாக இருக்குது எல்லாருக்குமே. பனக்கல்கண்டு இது ஊரில் இருந்து தான் வாங்கிட்டு வருவோம். இந்த பனக்கல்கண்டை சேர்த்து காய்ச்சி குடிக்க வேண்டியதுதான். நல்லா இருமல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.